வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாக, என் குழுவின் சார்பாக 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக நீங்கள் ஆதரிங்க. ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி, அஸ்ட்ராலஜி வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அதை எந்த அளவுக்கு முடியுமோ ரீட் பண்ணி, அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரிங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக எனி சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். தர்மம், கர்மம். நிறைய பேர் கேட்ட கேள்வி, நம்ம போன ஜென்மத்தை செஞ்ச பாவ புண்ணியம் தான் இந்த முறை நம்ம வந்து பிறக்கும் போதே இந்த ஜாதக அமைப்புலாம் இப்படி இருக்குமா? நம்ம பண்ண பாவ புண்ணியம் தான் காட்டுமா? நம்ம தர்மமும் கர்மமும் தான் காட்டுமா? இதில் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாரும் தான தர்மம் பண்ணுன்றாங்க, இதெல்லாம் பலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. நான் இதுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துட்றேன். தர்மமா கர்மமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நண்பர், அந்த நண்பரை ஒரு கோவத்தில் அவசரத்தில் பலான்னு ஒரு அரைஞ்சிடுறீங்க. அவருக்கு பயங்கர மன வருத்தம். நம்ம இவ்வளோ நாள் பழகணும், 10 வருஷமாக பழகணும், 20 வருஷமாக பழகணும், எவ்வளோ கொடுக்கல் வாங்கல், எவ்வளோ நன்மை தீமை, நம்ம நல்ல ஆழமான நட்பு ஒரு கோவத்தில் போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துடுச்சு. இப்போ இது நல்ல செயலா கெட்ட செயலா? கண்டிப்பாக இது கெட்ட செயல். இப்போ இந்த கெட்ட செயலுக்கு ஒரு மனசு ஆறவே ஆறுது. ஆனால் பதிலுக்கு நீங்கள் போய் ஒரு வருத்தம் தெரிவித்து இல்லை ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா, மேபி அவர் உங்களை மன்னிக்கலாம், மறப்பாரான்னு சொல்ல முடியாது, நம்ம மன்னிச்சிருவார். ஏன்னா நண்பர். சரி, அது நாளளவில் பல நாட்கள் நடக்க காலங்கள் போக போக அவர் வந்து மறக்கலாம். எப்போ மறப்பார்னு நான் சொல்கிறேன். பதிலுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அவர் ஆத்திரத்தில் கோபத்தில் உங்களை நல்லா திட்டார், இல்லை உங்களை ஏதோ தெரியாமல் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அப்போது நீங்கள் ஒரு நாள் பண்ணதை அந்த சமயத்தில் மனசில் வச்சுக்காமல் இப்போ இவரை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவருக்கும் அந்த மனசு ஆறிடும். இதுதான் தர்மம் கர்மம். நீங்கள் செஞ்ச கர்மா திரும்ப ஒரு நாள் தானாக நடக்கும் போது அதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, அதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. இதுதான் ஹாரோஸ்கோப்பும் ஜாதகமும் சொல்கிற ரகசியங்கள். நாம் பல ஜென்மங்களாக செய்த புண்ணியங்களுக்கு நமக்கு நல்ல கோள்களோட ஸ்ட்ரென்த் அப்படியே வந்துடும். நம்ம நிறைய பணம் கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணால் சுக்கிரன் நல்லா வலுவாக வந்துடுவார். நம்ம நிறைய பெண்களை காப்பாற்றுறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம், அவங்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னா சுக்கிரன் இன்னும் நல்ல வலுவடையும். இந்த பக்கம் குரு, நிறைய குழந்தைகளை காப்பாற்றுறோம், படிக்க வைக்கிறோம், அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்குறோம், நல்ல சிந்தனையை கொடுக்குறோம், நல்ல அறிவை கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம். அப்படின்னும் போது அந்த குரு வலுவடையும். சனி பல பேருடைய ஆயுள், அதாவது பல பேருடைய பசி, பல பேரோட கஷ்டம், பல பேருடைய துயரத்தை நம்ம தீர்க்கிறோம் அப்படின்னா சனி வலுவடையும். ஸோ புண்ணியங்கள் வந்து தர்மம், தானம், தர்மம். தானம் வேறு, தர்மம் வேறு. தர்மங்கிறது அடிப்படையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. தானங்கிறது நம்மகிட்ட கேட்குறவங்களும் நம்ம கொடுக்குறது. தானத்தால் புண்ணியங்கள் அதிகம் வராது, தர்மத்தால் தான் புண்ணியங்கள் ஃபுல்லாக வரும். ஸோ தர்ம சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் எல்லோரும் நீங்கள் காப்பாற்றுற விதம், நீங்கள் வாழ்கிற விதம், இதெல்லாம் அதிகரிக்க இந்த புண்ணியங்கள் வளர உங்கள் சார்ட்டில் உள்ள தோஷங்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டே வரும். சில பேர் கேட்பாங்க, நானும் நிறைய கொடுத்து பார்த்தேன், நானும் நிறைய தான தர்மம்லாம் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே மாறலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கரெக்டு. இப்போது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கிடுறீங்க. 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10,000 கொடுத்துட்டீங்க. நான் வந்து உங்கள் கடன்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்கவே மாட்டார். 5 வருஷம் ஆச்சு, இத்தனை காலம் ஆச்சு, நீ வெறும் 1 லட்சம் வாங்கி 10,000 தான் திருப்பி கொடுத்துருக்க. ஆக்சுவலாக கணக்குப்படி பார்த்தா அந்த 5 வருஷமாக இந்த 1 லட்சம் நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி எனக்கு 5 லட்சம் கூட கிடச்சிருக்கும், இல்லை குறைஞ்சபட்சம் 2 லட்சமாவது கிடச்சிருக்கும். நீ வேணால் வெறும் 10,000 கொடுத்துட்டு திருப்பி கொடுத்தேன்னு சொல்கிறியே, இது நியாயமா? அதே மாதிரி தான் புண்ணிய கணக்கு. நீங்கள் பிறவி எடுத்து பல ஜென்மங்களாக செய்த கர்மாவை ஒரே ஒரு மாதம், இல்லை ஒரே ஒரு வருஷம், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வருஷத்துக்கு கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி நான் ஆசிரமத்துக்கு பணம் கொடுத்துருவேன். எப்போவுமே மாதந்தோறும் சம்பளம் வாங்குறீங்களா, இல்லை வருஷந்தோறும் சம்பளம் வாங்குறீங்களா? மாதந்தோறும் சம்பளம் வாங்குறீங்க. மாதம் வீட்டுக்கு பட்ஜெட் போடுறீங்களா, இல்லை வருஷம் போடுறீங்களா? மாதம் போடுறீங்க. எனி இஎம்ஐ, இல்லை எனி இபி பில்லு, இல்லை நீங்கள் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, டெலிஃபோன் பில்லு, நெட்டு சார்ஜு, டிவி சார்ஜு, அந்த சார்ஜ், இந்த சார்ஜு, பெட்ரோலு, எல்லாமே மாதம் பட்ஜெட்டுக்குள்ளே வருது. ஆனால் நம்ம செய்கிற தான தர்மம் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை செஞ்சால் எப்படி இது மேட்ச் ஆகும்? ஆகாது. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செலிப்ரேஷன், உங்கள் பர்த்டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் மாதம் நீங்கள் வந்து வாழ்க்கையை தினமும் வாழதானே செய்கிறீங்க. ஸோ இதுதான் தர்மம் கர்மம். நீங்கள் செய்கிற கர்மாவை முறியடிக்கணும்னா நீங்கள் அதன் வழியிலே போய் அதை மாதிரி நபர்களை தேர்வு செஞ்சு அதுக்கு நிறைய உதவிகள் செய்ய
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கர்ம பலன் குறைஞ்சி தர்ம பலன் அதிகரிச்சதுன்னா ஜாதகத்தில் உள்ள தோஷமும் மாறும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமும் தீரும், உங்களோட வாழ்க்கை மலரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்படி நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, ஏதாவது வகையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து கொடுப்பேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் வந்து மீட் பண்ணணும், இல்லை என்னோட ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக த பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸை இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.